இறப்பேனாகும் இந்த மண்ணிலே தான் தம்பி இறப்பேன், பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நான் நீதித்துறையில் என் மனச்சாட்சிக்கு எது சரி என்று படுகிறதோ அதை நான் செய்வேன். செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பிலே அப்பா முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் சில விடயங்களை அப்பா, அதாவது யாழ் மாவட்ட நீதிபதி கூறியிருந்ததாக சில கருத்துக்களை கூறியிருந்தார். அப்பா அதனை மறுத்திருந்தார். அந்த அடிப்படையில் சில சில பிரச்சனைகள் எழுந்திருந்தன. அதாவது அப்பா ஒரு விடயத்தை கூறினார், அன்று மழைக்காலங்கள் அடிப்படையிலே அந்த சாட்சியங்கள் சிலது மறைக்கப்படலாம் அல்லது அது அழிக்கப்படலாம் என்ற அடிப்படையிலே தூய்மையான நேர்மையான பக்கச்சார்பற்ற ஒரு மண் பரிசோதனை, அதாவது சர்வதேச அடிப்படையில் இடம்பெற வேண்டும் என்ற ஒன்றை சுட்டிக்காட்டினார். ஆனால் ஈட்டிலே இடம்பெற்றது கலனி பல்கலைக்கழகத்தின் சாயில் இன்ஸ்பெக்டர்ஸ். இன்று தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய அனுர அரசாங்கத்தின் ஆட்சியிலே தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் கிரிக்கெட் ஸ்கோர் போல எங்களுடைய உயிர், எங்கள் தமிழ் அப்பாவி குழந்தைகள், அப்பாவி தாய்மார்கள், அப்பாவி சகோதர இளைஞர்கள், குடும்பஸ்தர்கள் பலர் என்பு தொகுதிகளாக இன்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் பூசி மறைத்து விடுவார்கள். இதுதானே இலங்கை அரசாங்கத்தின் தமிழர்களுக்கு எதிரான படுகொலைகள் தொடர்பாக நீதி விசாரணைகள் எவ்வாறு இருக்கும் என்றதில் நாங்கள் நியாயமான சந்தேகத்தை கொள்வோம். இன்று சட்டவாட்சி எவ்வாறு இருக்கிறது? ஒரு சட்டவாட்சி இன அடிப்படையில் இருக்க வேண்டுமா, ஒரு மனிதன் அடிப்படையில் இருக்க வேண்டுமா? இன்று செம்மணி புதைகுழி விடயத்தை நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன். தன்னாலான இயன்ற வரை அவர் போராடினார். அவருக்கு சில நீதி சேவை ஆணைக்குழுவின் முன்பாக சில விடயங்கள் அவர் சொல்ல வேண்டியிருந்தது. அவர் சிங்களத்திலே பதில் சொன்னார், ஆங்கிலத்தில் பதில் சொல்லவில்லை. புரிய வேண்டிய பாசையில் சிங்களத்திலே எழுத்திலே பதில் சொன்னார். ஆனால் அவருக்கு பல இடமாற்றங்கள். அவர் மேல் நீதிமன்ற நீதிபதியாக வந்திருக்க வேண்டியவர், கோர்ட் ஆஃப் அப்பீல் என்று சொல்லப்படுகின்ற மேன்முறையீட்டு நீதிபதியாக வந்து அவர் யாருடைய தயவையை கெஞ்சி எதிர்பார்த்திருக்கவில்லை. அவர் ஈட்டிலே மாவட்ட நீதிபதியாக, ஒரு மனச்சாட்சியுள்ள நீதிபதியாக, ஒரு மண்ணின் மைந்தனாக, ஒரு தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சாமானியனாக, எல்லோரிடம் எளிமையாக பழகக்கூடிய மனிதனாக மடிந்தார். 2022 ஜூன் 28 அவர் தன் இயற்கை எழுதினார். அவரை நான் ஒரு முறை கேட்டேன். அவருடைய மரண இதில் அன்று வந்திருந்தவர்கள் பல அரசியல் தலைவர்கள் வந்திருந்தார்கள். அப்பா, எல்லாரும் அரசியல்ல பங்கு பற்றினம், நீங்க அவர் ஒரே ஒரு விஷயத்த சொன்னார், தம்பி என்னால பொய் சொல்லலாது, நடிக்கலாம். அது இன்று என்ன மனச்சாட்சியிலிருந்து எதிரொலிச்சு கொண்டு அந்த அடிப்படையில் தான் நான் சற்று முன் சில நேர்காணலிலே சில விடயங்களை சுட்டி காட்டுவதற்கு அந்த அடிப்படையில் தான் எனக்கு தார்மீகமான அந்த எண்ணம் வந்து இந்த நேர்காணலில் நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். செம்மணி எத்தகைய உயிர்களை பலி கொண்டிருக்கின்றது, அதற்கு நீதி கிடைக்குமா? இன்று எங்கள் எத்தனை உயிர்களை நாங்கள் பலி கொடுத்திருக்கின்றோம். அதுவும் யாழ்ப்பாணம் பூரணமாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த வேளையிலே சிவில் நிர்வாகம் அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது, வெளியுலகத்தில் காட்டப்பட்டிருக்கின்ற வேளையிலே இத்தகைய உயிர்கள் பலி கொண்டு இருக்கின்றது என்றால் யாராலே? அந்த இராணுவ சிப்பாய் அந்த குறிக்கப்பட்ட இடத்தை சுட்டி காட்டி விட்டால் இன்று இவ்வளவு இது தெரிந்திருக்குமா? எத்தனை உயிர்கள்? இன்று இராணுவத்தோடு ஒட்டி உறவாடிய சில ஒட்டுக்குழுக்கள் இன்று ஜனநாயக விளிமியங்கள் பேசி மக்கள் இவர்களுக்கும் எங்கள் தமிழ் மக்களில் பல பேர் வாக்களிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்களே. சலுகை அரசியல். உயிர்களை எண்ணி பாருங்கள். விலை மதிக்க முடியாத உயிர்களை நாங்கள் யார் காரணத்தின் பால் நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து இனியாவது நீங்கள் வாக்களிக்கின்ற ஒவ்வொருவரும் அவர்கள் திறமையற்றவர்களாக இருந்து இருக்கின்ற திறமையானவர்கள் தகுதியற்ற தரநிலைகளுக்காக தங்கள் திறமையை பயன்படுத்துகிறார்கள். திறமையானவர்கள் தகுதியற்ற தலைவர்களுக்காக தங்கள் திறமையை பயன்படுத்துகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைமை இன்று தமிழ் தலைமைகளாக இடம்பெறுகின்றது. இன்று அடுத்த தலைமுறை தலைவர்களாக வர வேண்டும். அவர்கள் தங்களுடைய வலிகள், வேதனைகள், வடுக்கள் தாங்கிய அந்த எண்ணங்களை நாங்கள் வக்கிரமாக எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு இவ்வளவு அநீதிகள், அநியாயங்கள், சட்ட ஆட்சி எங்களுக்கு ஒரு புறமாகவும் பிரிதொரு இனத்துக்கு இன்னொரு புறமாக இடம்பெற்றிருக்கின்ற அடிப்படையில் எல்லோரும் நாங்கள் விழிப்புணர்ச்சி அடைந்து நாங்கள் ஒரு சமுதாய அரசியலை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான. நீங்கள் யாரும் தலைவர்களாக இருந்துகிட்டு போங்கள். எங்களுக்கு கதிரை கனவுகளோ தேர்தல் ஆசைகளோ இல்லை. ஆனால்
இவர்களை தீர்மானிக்கின்ற ஒரு சமாந்தரமான ஒரு சக்தி ஒன்று தமிழர்கள் தரப்பிலே வளர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேணவா. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.